ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நேற்று வந்துட்டு சசிகலா இருக்காங்க இல்லையா, சசிகலாவை போய் மீட் பண்ணாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அமமுகவை பொறுத்த வரைக்கும் மாணவியர் அணியினுடைய தலைவியாகவும் அதை தாண்டி திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி இருக்கு இல்லையா, அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளராகவும் இருந்த ஜீவிதா நாச்சியாரை அதிரடியாக பார்த்தோம்னா கட்சியிலேருந்து நீக்கியிருக்காரு தினகரன். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கும் இடையில மறுபடியும் வந்துட்டு வாக்குவாதத்தையா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வாய் சண்டை இருக்கு இல்லையா. அமமுகவுடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிடிவி தினகரன் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்துட்டு சசிகலா உதவி அப்படின்றதே பண்ணல, அவங்க மட்டும் கரெக்டான டைம்ல உதவி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் தினகரன் கட்டுப்பாட்டில் தான் அதிமுக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பும், இன்னொரு தரப்பு பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதா மரணத்தோட சசிகலாவை தொடர்பு படுத்தி பேசும்போது கூட தினகரன் தான் வந்துட்டு சசிகலாக்கு ஆதரவா இருந்தாரு. அப்படி ஆதரவா இருந்த சசிகலா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டிடிவி தினகரனுக்கு எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரெண்டு பேரும் மாறி 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 வந்துட்டு குற்றச்சாட்டுகள் அப்படின்றத ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இத்தனைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய சொந்த சித்தியான சசிகலா இருக்காங்க இல்லையா, அவங்கள சந்திச்சதுக்காக ஏன் கட்சியை விட்டு நீக்கணும், அதை தாண்டி சசிகலாக்குள்ளேயும் டிடிவி தினகரனுக்குள்ளேயும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பனி போர் தான் என்ன அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் பரபரப்பான அரசியல் காலத்துக்கு மத்தியில சசிகலா தனி கட்சி தொடங்க போறேன் அப்படின்ற அறிவிப்பையும் விட்டுருக்காங்க. ஸோ அதனுடைய பின்னணி என்ன அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சசிகலா ஜெயலலிதாவுடைய நிழல் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கப்பட்டவங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஜெயலலிதாவுடைய நெருங்கிய தோழி மட்டும் இல்லாமல் நிழல் எப்படி நம்ம எங்கெல்லாம் போனால் என்னெல்லாம் பண்ணுமோ நம்ம பண்ணுறதை அப்படியே பண்ணுமோ, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதாவுடைய அரசியல் அதிகாரத்தில் ஆரம்பித்து அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவங்க எங்கே எப்போ போகணும், என்ன சாப்பிடணும், இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன டேப்லெட் சாப்பிடணும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன டேப்லெட் சாப்பிடணும் அப்படின்ற வரைக்கும் ஜெயலலிதாவை அப்படியே ஃபிங்கர் டிப்ல வச்சிருந்தவங்க தான் சசிகலா அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி, ஓபிஎஸ் இவங்க எல்லாருமே வந்துட்டு சசிகலாவும் சசிகலா குடும்பம் இருக்கு இல்லையா, சசிகலா குடும்பத்தினுடைய கடைக்கண் பார்வைப்பட்டு தான் அரசியல்ல இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம டெஃபினட்டா சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு பவர்ஃபுல்லான இடத்துல இருந்தவங்க தான் சசிகலா. ஸோ ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு அப்புறமா தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சியிலிருந்து ஜெயலலிதாவால் ஒதுக்கி வைக்கப்பட்ட டிடிவி இருக்கார் இல்லையா, அவரை மறுபடியும் 2017 கட்சிக்குள்ள கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறமா துணை பொதுச் செயலாளர் பதவி அப்படின்றதும் டிடிவி தினகரனுக்கு கொடுக்கப்படுது. ஸோ அவங்க மறுபடியும் முதலமைச்சர் ஆகிறதுக்கான அந்த ஒரு வேலைகளை மும்முரமா பார்க்கும்போது தான் அந்த சொத்து குவிப்பு வழக்கில் பார்த்தோம் அப்படின்னா தீர்ப்பு வருது, ஜெயிலுக்கு போறாங்க. அப்படி ஜெயிலுக்கு போற டைம்ல சசிகலா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிடிவி தினகரன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட நிர்வாகத்தையும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கட்சியையும் ஒப்படைச்சிட்டு போறாங்க. ஸோ அப்படி அவங்க ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா டிடிவி தினகரன் வந்துட்டு மந்திரிகளை மிரட்டுறது, நிர்வாகிகளை மாத்துறது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பண்றாங்க. அதுதான் வந்துட்டு டிடிவி தினகரனுக்கும் சசிகலாக்கும் முட்டி வைக்கிறதுக்கான முதல் இடம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி வந்துட்டு அமைச்சர்கள்லாம் மிரட்டிக்கிட்டு அமைச்சர்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்காம இருந்தவர் பார்த்தோம் அப்படின்னா முடக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த இரட்டை இலை சின்னம் இருக்கு இல்லையா, அதை வாங்குறதுக்கு லஞ்சம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கைது பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா எடப்பாடியும் ஓபிஎஸும் சேர்ந்து டிடிவி தினகரனை ஒதுக்கி வச்சிடறாங்க. அதுக்கப்புறமா டிடிவி பார்த்தோம் அப்படின்னா அமமுக அப்படின்ற கட்சியை ஆரம்பிச்சு எடப்பாடியை கடுமையா விமர்சனம் பண்றாரு, ஏமாத்திட்டாரு, துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சசிகலா மறுபடியும் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வராங்க. ரிலீஸ் ஆகி வந்தவங்களை பார்த்தோம் அப்படின்னா அமமுகவுக்கு தலைமை ஏற்றுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி சொல்றாரு. அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க சசிகலா. இது அந்த பனிப்போருக்கான 2வது தொடக்க புள்ளி அப்படின்னு சொல்லப்படுது. கட்சிக்கு தலைமை ஏற்றுக்கிறதோட மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா அதிமுக அலுவலகத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி டிடிவி சொன்னப்பையும் இல்ல அங்கெல்லாம் போவேன்னா அதிமுகவுடைய தலைவர்கள் தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என் கூட தொடர்புல தான் இருக்காங்க, அவங்க டெஃபினட்டா என்னை வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதோட மட்டும் இல்லாம 2021 தேர்தலில் அமமுகக்காக பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் வச்ச கோரிக்கையையும் நிராகரிக்கிறாங்க சசிகலா. டிடிவிக்கு மட்டும் இல்ல யாருக்குமே தான் ஆதரவு இல்லை அப்படின்னும் தற்காலிகமா அரசியலை விட்டு ஒதுங்குறேன் அப்படின்னும் பார்த்தோம் அப்படின்னா சசிகலா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா
ஒட்டுமொத்தமா சசிகலாவை விட்டு விலகிறாரு டிடிவி தினகரன். அதுக்கப்புறமா டிடிவி இருக்கார் இல்லையா, அவர் அமமுக பயணம் பண்றாரு. அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ கூட்டணியில் இருக்காரு, என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகிறாரு. ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது எப்படியும் டிடிவி தினகரன் அதிமுக தன்னை இணைச்சிருவாரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்த சசிகலா அவர் மறுபடியும் என்டிஏ கூட்டணி பக்கம் போனதை பெரிய அளவில் ரசிக்கல அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ தினகரன் போனதை அமமுக நிர்வாகிகளே பலரும் ரசிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. இதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா அமமுக நிர்வாகிகள் பலருமே வந்துட்டு சசிகலாவை போய் மீட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி போறவங்களை தடுக்கிறதுக்காக தான் ஜீவிதா நாச்சியார கட்சியிலிருந்து நீக்கியிருக்காரு டிடிவி தினகரன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதாவால் ஒதுக்கி வைக்கப்பட்டவரை மறுபடியும் கூட்டிட்டு வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்த சசிகலாவை பார்த்ததுக்காக ஜீவிதா நாச்சியாரை நீக்கியிருக்காரு டிடிவி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனாலதான் ரெண்டு தரப்புக்கும் பார்த்தோம்னா நேத்துல இருந்து மறுபடியும் வலைதளங்கள்ல பிரச்சனை அப்படின்றது வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் குறையோ இல்ல விமர்சனமோ பண்ணிக்கல அப்படின்னாலும் ரெண்டு பேருடைய ஆதரவாளர்களுமே பார்த்தோம் அப்படின்னா கடுமையான விமர்சனத்தை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எடப்பாடி கூடயே சேர்றேன் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் ஒரு பக்கம், டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி போனதுனால சசிகலா இப்ப தனிச்சு விடப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் தனியா கட்சி ஆரம்பிக்கலாமா அப்படின்ற முடிவுல இருக்காங்களா சசிகலா. ஸோ நம்ம தனியா கட்சி ஆரம்பிச்சோம் அப்படின்னா முக்குளத்தோர் ஓட்டு அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு சசிகலாக்கு ஓரளவுக்கு அதிகமாகவே அந்த வாக்கு வங்கி அப்படின்றது இருக்கிறதுனால ஒரு சில குறிப்பிட்ட தொகுதிகளில் மட்டும் நிற்கலாமா இல்லை தாவேக்காவோட கூட்டணி அப்படின்றத அமைக்கலாமா. ஏன்னா அங்கே செங்கோட்டையன் இருக்கிறதுனால சசிகலாவின் நம்பிக்கைக்குரியவர்களில் செங்கோட்டையனுக்கு ஒரு தனி இடம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவரை வச்சு காய் நகர்த்தி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய 26 தேர்தலில் இறங்குறதுக்கான எல்லா வேலைகளையும் முடுக்கி விட்டுருக்காங்களாம் சசிகலா. ஸோ சசிகலா டெஃபினட்டா இந்த எலெக்ஷனை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அது தாவேக்காவோட கூட்டணி வச்சு சந்திக்க போறாங்களா இல்லை தனியா கட்சி தொடங்கி சந்திக்க போறாங்களா இல்லை தனக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகளில் மட்டும் ஆட்களை நிப்பாட்ட போறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த சுச்சுவேஷன்ல சசிகலா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? தனியா கட்சி ஆரம்பிக்கணுமா, அப்படி கட்சி ஆரம்பிச்சாலும் அவங்க தாவேக்காவோட கூட்டணி அப்படின்றத அமைக்கணுமா அப்படின்றத பத்தின உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்ல போட்டு மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.